ஹலோ நேயர்களே, இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா மிக்சட் மில்லட் வச்சு ஒரு பொங்கல் பண்ணி காட்டின்னு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இது மிக்சட் மில்லட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ராத்திரியே எல்லா மாதிரி மில்லட்ஸும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் வேக வச்சுட்டு தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு மில்லட்டு ஒரு டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நான் டைரெக்டாக மில்லட்டை இந்த பாசிப்பருப்போட சேர்த்துதுன்னா வேகிறது கஷ்டம். அதுக்கு தான் முதல்ல அதை வேக வச்சுட்டு அப்புறமா பைத்தம் பருப்போட சேர்த்து குக்கரில் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு 4 விசிலுக்கு கூறுத்துனே கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்ட்ரு காஃபி சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு காஃபி சாப்பிட்டாக்கா மைண்டு கூட ஃப்ரெஷ் ஆகும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், முன்ன வேலை பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடும் எனக்கு. இது நாங்கள் இருக்கிறது பெங்களூரில். நான் சென்னையிருந்து சரவணா காஃபி ஒர்க்ஸிருந்தும் கொரியர் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொடி சூப்பராக இருக்கும், காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கும். 80-20 ப்ரொப்போர்ஷனில் செஞ்சு கொடுப்பாவா. எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னா ஒரு ஃபில்ட்ரு காஃபி சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ நொறையாக எப்படி இருக்குது. இதை சாப்பிட்டாக்கா எப்பேற்பட்ட வழக்கம் மைண்ட் ஆக்டிவ் ஆகிடும். இப்போ காஃபி சாப்பிட்டாச்சு. பொங்கலுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு குட்டாணியில் ஒரு 4-5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, துளி உண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இப்படி கோர்ஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணிவிடக்கூடாது, 1-2 இருக்கணும், அப்போ தான் நன்னா. பாருங்க 4-5 விசில் அப்புறம் ப்ரெஷர் போன அப்புறம் கலரி பார்த்துட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, சூப்பராக சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் டைரெக்டாக மில்லட்டு பைத்தப்பருப்பு போட்டால் இந்த அளவுக்கு வேகாது. ஏன்னா தினை அரிசி ஒரு டைம் எடுக்கும், விறகரிசி ஒரு டைம் எடுக்கும், அதனால தான் முதல்ல வேக வச்சு போடுறது. இப்போ பாருங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நாங்கள் இடித்து வச்சோம் இல்லையா மிளகு, சீரகம், பச்சை மிளகா எல்லாம் அதை சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே இந்த பொங்கலுக்கு சேர்த்துட வேண்டியது தான். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மெல்லித்தளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் நல்லா கிளறி விடுங்க. எத்தனை நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கு தொட்டுக்க காரசாரமாக ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சின்னு இருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய்னாலும் ஓகே, இந்த மாதிரி பத்தையானாலும் ஓகே. சேர்த்துட்டு அப்புறமா பெருங்காயத்தூள், குட்டி உண்டு புளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில டைமில் தேங்காய் நல்லா அரைப்படாது, அதனால. அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு தளர்றா இப்படி சட்னியை அரைச்சி வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் சட்னி தளராக தான் இருக்கணும். இப்போ பாருங்க சுட சுட ஆவி பறக்க